இதை எதையுமே தெரியாம நம்ம இந்த இலவச மயக்கங்கள்ல இருந்து 8000 கொடுக்கிறேன், 20000 கொடுக்கிறேன், 10000 கொடுக்கிறேன், 8000 கொடுக்கிறேன்னு ஒரு டோக்கனை கொடுக்கிறேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் கடையில போய் என்ன வேணுமோ வாங்கிக்கிறங்கன்னு. இந்த இனம் இருக்குல்ல, இந்த இனம் தமிழ் இனம் மானத்துக்காக உயிரை விட்ட இனம் மானத்தை இழந்து நிக்குதே. நீ உங்ககிட்ட இலவசத்துக்கு அந்த 8000 ரூபாய்க்கு கையேந்தும் போது அந்த மானத்தை அந்த 8000 ரூபாய் வச்சு வாங்கிட முடியுமா? முடியாது. குடிச்சு உங்க டாஸ்மார்க்ல செத்தான்ல என் சித்தப்பன் பெரியப்பன் என் மாமச்சன் அவன் உயிரை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. என் மலையை பூரா என் பூமி தாயின் மாற அறுத்தறுத்து வித்தி இல்ல அந்த மலையை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. என் ஆத்து மணலை பூரா அள்ளி அள்ளி வித்து தின்னீங்கல்ல அந்த அந்த மணலை திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. இந்த காற்றெல்லாம் நஞ்சாயி போச்சே, தூய காற்றை நான் வாங்கிட முடியுமா? முடியாது. என் நிலத்தடி நீரெல்லாம் விஷமாயி போச்சே, அது நல்ல நீரா திருப்பி வாங்கிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எது எது நாட்டு மக்களுக்கு அவசியமானதோ, எது எது நலமானதோ அதை செய்யாம ஏமாற்றுவதற்காகவே நான் வந்தா 4000 கொடுப்பேன், நான் வந்தா 8000 கொடுப்பேன், நான் வந்தா 10000 கொடுப்பேன். கொடுப்பாய், எங்கிருந்து எடுத்து கொடுப்பாய்? இந்த கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் கேட்காத வரை இந்த இனத்திற்கு விடிவும் இல்லை, நல்ல முடிவும் இல்லை. நீங்க வாழ்க்கை என்பதை மறந்துடணும். நல்ல ஆட்சி என்பதும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என்பதையும் நீங்க மறந்துடணும். உன்னை கேட்கிற என்னை பெற்றவர்கள்ட்ட, என் பேரன்பு கொண்ட என் உடன் பிறந்தார்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு செல்ல போகிறீர்கள்? இப்போது நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்று நினைத்தால் அது தவறு. நீங்கள் கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் இதெல்லாம் வருகிறது. 100 மரணம் பட்டியல் எடுத்து படியுங்கள். 90 மரணம் புற்றுநோய். பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கிறது. அவள் கஞ்சா போட்டாலா, சிகரெட்டு பிடித்தாலா, சுருட்டு பிடித்தாலா, பான்பராக்கு பயன்படுத்தினாலா, அல்லது சாராயம் குடித்தாலா? இல்லை, தாயின் மாறில் பால் தான் குடித்தாள். எப்படி அவளுக்கு புற்று வந்தது? தாயின் பால் நஞ்சாயிருச்சு. உலகத்தில் தாய்ப்பாலில் கலப்படம் வந்த ஒரு நாடு நம் நாடு தான். தாய்ப்பாலில் எப்படி கலப்படம் வந்தது? நஞ்சு எப்படி வந்தது? தாயின் உணவு, தாயின் நீர், தாய் சுவாசிச்ச காற்று விஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் தலைநகர் தான் அதிக காற்று மாசுபட்ட நகரம் டெல்லி தான். 400 விழுக்காட்டுக்கு மேலே காற்று மாசுபட்டு போச்சு. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. 422 மரங்கள் தேவை. 28 மரம் தான் இருக்குது என்று நம்ம அரசு சொல்லுது. 28 மரம் இருக்குதா? நம்ம எவ்வளவு பேர் நிக்கிறோம்? இங்க எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணி பாருங்கள். இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்துவதற்கு 6 மரங்கள் தேவை. எத்தனை மரம் மட்டும் இருக்கு, எத்தனை வாகனம் ஓடுதுன்னு எண்ணி பாருங்கள். அப்போது இந்த வாகனங்கள் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற இந்த கந்தக தூசி, இந்த எரிபொருள் நச்சு காற்றை தான் நாம சுவாசிக்கிறோம். அதனாலதான் இந்த மூச்சு இவ்வளவு காற்று மாசுபட்டு போய் சுவாசிக்கிற காற்று, மூச்சு காற்று விஷமாக இருக்குது. இதை உங்களுக்கு எந்த மகன் பேசுவான்? எந்த தலைவன் பேசுவான்? நீங்கள் பெற்ற உங்கள் மகனை தவிர அக்கறையாக யார் பேசுவா? எவன் பேசுவான்? நீ குடிக்கிற நீர் நீரா? தண்ணீருக்கென்று தனித்த உயிர் இல்லை என் உடன் பிறந்தவர்களே, என்னை பெற்றவர்களே. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகத்தில் எந்த உயிரும் இல்லை. தண்ணீருக்கு உள்ளே பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், நுண்ணுயிரிகள். அதுக்கு பாக்டீரியா, பூஞ்சை, காளான், இப்படி கண்ணுக்கு தெரியாத உயிர்கள். அது மினரல்னு ஆங்கிலத்தில். அந்த நுண்ணுயிர்கள் தான் மனித உடலுக்கு ஆற்றலை தருகிறது. இவன் அதை சுத்திகரிக்கிறேன் என்ற பெயரில் அந்த நுண்ணுயிர்களை கொலை செய்து விடுகிறான். கொன்று விட்டு எது மினரலோ அதை கொன்று விட்டு மினரல் வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று விற்கிறான். இந்த தண்ணீரை குடித்தீர்கள் என்றால் தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல், சக்தி கிடைக்காது, திறன் கிடைக்காது. அதனால 20-30 வயசை தாண்டும் போது முட்டி வலி, கண் சோர்வு, உடல் சோர்வு இதெல்லாம் வர காரணம் அதுதான். அப்ப நீங்க குடிக்கிறது நீர் அல்ல, நீர் போல ஒன்று, விஷம், நஞ்சை குடிக்கிறோம். அதுல இங்கே நச்ச ஆலைகள், மீத்தேன், ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, ஸ்டெர்லைட்டு, இந்த மாதிரி அணு உலை, சிப்காட், இந்த தொழிற்சாலைகளை பூமியில நிறுவது மூலம், நம் தாயின் மடியில இந்த நஞ்சை நடுவதன் மூலம் நிலத்தடி நீரும் காற்றும் நீரும் நஞ்சாகி போயிருது. அதனால என்ன, தண்ணி ஒரு பழுப்பு நிறத்தை, மஞ்சள் நிறத்தை அடையுது. யுரேனியம் அந்த நீரில் கலந்துருது. அந்த நீரை குடிக்கும் போது
நமக்கு என்ன ஆயிருது? உடலில் நோய் தொற்றி பரவி பிறக்கிற குழந்தைகள் நோயோடு பிறக்குது. பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே 10 மாவட்டத்தில் தண்ணீர் எடுத்து குடிக்காதீர்கள், தண்ணீர் கெட்டு போனது, அவ்வளவும் யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடிச்சு தாய்ப்பால்லே யுரேனியம் கலந்துருச்சுட்டான். அதை குடிக்கிற குழந்தைகள் குறைபாடோடு பிறக்குதுன்ட்டான். இதை தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா தோத்து போயிருப்பான், தேர்தலுக்கு பின்னாடி சொல்றான். இப்ப ஓ மகன் சொல்றேன் பாரு, ஈரோட்ல பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு அந்த சிப்காட் இருக்கு தொழிற்சாலையில 26 கிலோமீட்டருக்கு பாக்கு எங்கேயும் தண்ணி எடுத்து குடிச்சிடாத, தண்ணி கெட்டுருச்சு, யுரேனியம் கலந்துருச்சுன்றான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன், உன் மகன் தான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமா, அது சரியா இருக்கான்னு கேட்டேன். எப்படி அளந்தா நீ 26 கிலோமீட்டர்ல கெட்டிருக்குன்னு? அப்போ தண்ணீரை கெடுக்கிற, காசை கெடுக்கிற, காற்றை கெடுக்கிற, நிலத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள் எதுக்கு என் தாயின் மடியில நட்ட? எதுக்கு நட்ட? எதுக்கு நட்ட? இதையெல்லாம் எடுத்துட்டு எப்படி சீமான் வேலை கொடுப்ப? ஓ மகன் எப்படி கொடுப்பேன்னு கேளு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எப்படி கொடுப்ப? என்னுடைய காரைக்குடியில, தேவகோட்டையில, அல்லது காளையார்கோயில்ல, சருகனியில எப்படி பண்ணுவேன்? என்ன மண்ணை ஆய்வு செய்வேன், என் மண்ணுல என்ன வரும்னு பார்ப்பேன். கரும்பு 2000 ஏக்கர்ல கரும்பு ஓடுவேன். நிலம் இல்லையே சீமான், என்ன பண்ணுவேன்? என் ஆத்தால பண்ணிட்ட ஒத்திக்கு வாங்குவேன். எப்படி? 25 ஆண்டுக்கு லீஸ் எடுப்பேன். பட்டரம் நில உரிமை அவர்கிட்ட இருக்கும். இந்த நிலத்துக்கு 25 ஆண்டுக்கு விலையை அவர் சொல்லுவார், கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுவேன். 25 ஆண்டுக்கு ஒப்பந்தம் பண்ணி 2000 ஏக்கர்ல கரும்பு, கரும்புல இருந்து தொழிற்சாலை, வெல்லம், சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பிரேசில் கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற ஒரு பெட்ரோல் தயாரிக்குது. பெட்ரோல் உங்க மகன் போட்டு காட்டுவேன். நீங்க கையில் அந்த அலைபேசி வச்சிருந்தா தட்டி பார்த்தீங்கன்னா பிரேசில்னு போட்டு எப்படி இந்த கரும்புல இருந்து தயாரிக்குது பாரு. இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன், இந்த சர்க்கரை தயாரிப்பேன். அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி? சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறது, கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது. இதுல என்ன ஆயிருதுன்னா, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுத்துருவேன். எப்படி? கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட எஜுகேஷன் தேவையில்லை, படிச்சவன் தேவையில்லை. கரும்புல சர்க்கரை காய்ச்சறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. ஆனா எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேன் அதை காட்டுக்கின்றதுக்கு படிச்சவன் தேவை. இந்த சர்க்கரையை வெளிநாட்டுல சந்தைப்படுத்துவதற்கு, வெளிநாட்டுல சந்தைப்படுத்துவனுக்கு படிச்சவன். கழுத வளர்ப்பேன், கழுத கழிவு, நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நாட்டுக்கோழி கழிவு, எல்லாத்தையும் கொண்டு போய் என் மாடு தின்னுட்டு போட்ட, ஆடு தின்னுட்டு போட்ட இலைதலை கழிவு, மக்கிய மரம் இலைதலை கழிவு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பெரிய குப்பை கிடங்கு 200-300 ஏக்கர்ல தயாரிச்சு அதுக்குள்ள வச்சு மக்க வச்சு ஆடு மாட்டு கழிவுல இருந்து பயோகேஸ் எடுப்பேன், மீத்தேன் ஈத்தேன் எடுப்பேன், சிலிண்டர்ல நிறைச்சு என் மக்களுக்கு தடையில்லாம இந்த எரிகாற்றை கொடுப்பேன். இந்த சிலிண்டர் வரல போகல அந்த பேச்சுக்கு இடம் இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. இவங்கள மாதிரி 3 சிலிண்டர் ஓசியா கொடுப்பேன், 6 சிலிண்டர் ஓசியா கொடுப்பேன். அப்படி எதையும் ஓசியா கொடுக்க மாட்டேன், தடை இல்லாமல் கொடுப்பேன். எதை இலவசமா தருவேன்? உலகத்தில் தலை சிறந்த, உலகத்தின் தலை சிறந்த கல்வியை பின்லாந்து கொடுக்குது, அதை தாண்டி சரியா சமமா தரமா கல்வியை கொடுப்பேன். பிறகு அதை கொடுப்பேன். மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். முதலமைச்சருக்கு முடியலனா அப்பலோல படுக்கிறார், அமைச்சருக்கு முடியலனா காவிரியில படுக்கிறார். ஆனால் என் மக்களுக்கு முடியலை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போறார்கள். அரசை நடத்துவர்களுக்கே அரசு மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லை. இப்போது தகர்க்கிறோம். தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி உலகத்தரத்திற்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறோம். அடுத்து தூய குடிநீரை கொடுக்கிறோம். ஏன்? தண்ணீர் விற்பனை பண்டம் இல்லை, வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு தடை விதிக்கிறோம். தண்ணீர் விற்க கூடாது. ஏன்? உலக உயிர்களின் உயிர் பால், உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு, நாய், நரி, மான், மயில், கொக்கு, குருவி, தேனீக்கள், வண்டு, வண்ணத்து பூச்சி எல்லாத்துக்குமான உயிர் தேவையாக இருக்கிறது. அதை விற்கக்கூடாது. தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல. அப்ப என்ன செய்யறோம்? தண்ணீரை, தூய குடிநீரை நானே என் மக்களுக்கு கொடுத்துருவேன். இது 3 தான் உங்கள் பிள்ளையின் ஆட்சியில் கட்டணமில்லாது தரமாக, சரியாக, சமமாக, இலவசமாக கொடுக்கப்படும். மற்ற எதுவும் இலவசம் இல்லை, ஒழிக்கப்படும். நீ அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், அதெல்லாம் கிடையாது.
அதெல்லாம் நீங்க வாங்கிக் கொள்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வருவாயை பெருக்கி ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை உங்களுக்கு தந்துருவேன். இதுதான் உங்கள் மகனின் கனவு.